Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.1ல் 15ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்கோம்? 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே 8, 16. மொத்தம் 7 எண் இருக்கு, தரவு புள்ளிகள் 7 இருக்கு. அதனுடைய சராசரி 8, விளக்க வர்க்க சராசரியில சிக்மா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16 கொடுத்துட்டாங்க. 5 தரவு புள்ளிகள், 5 வேல்யூ இருக்கு, மீதமுள்ள 2 தரவு புள்ளிகளை கொடுத்துருக்காங்க. அப்ப தரவு புள்ளிகள் ஈக்குவல் டு 2, 4, 10, 12, 14. அப்ப மீதம் உள்ள 2 தரவு புள்ளிகள் அது என்னன்னு தெரியாது, அதை ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோம். என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ சராசரி 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பாருக்கு வேல்யூ என்ன? சிக்மா எக்ஸ் பை என்னன்னு அர்த்தம். சராசரி 8 ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ், நான் எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டுறது 2 + 4 + 10 + 12 + 14 ப்ளஸ் அது 2 ஏ + பி, 7 மதிப்பையும் கூட்டி 7ஆல் வகுக்கிறது தான் சராசரி. இப்போ பாருங்க, இந்த இதை இங்கிட்டு கொண்டுட்டு வா. 8 ல் 56, இது எல்லாத்தையும் கூட்ட முடிஞ்ச 5ஐயும் கூட்டி 6, 16, 28, 14, 42 இது கொண்டு வந்து களி. ஏ + பி ஈக்குவல் டு என்ன வருது? 14. என்ன வருது? 14 ஈக்குவல் டு ஏ + பி. இந்த ஏ + பிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த நம்பர் அந்த சீரீஸுக்குள்ள இருக்கு. பாருங்க, 2, 4, ஏ, பி, 10, 12, 14 நான் எழுதுறேன். இந்த ஏபி இந்த 4க்கும் 10க்கு இருக்கு. அப்ப எழுதிட்டு ஏ + பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து 6ஆவும் பி வந்து 8ஆவும் இருந்தா ஏ + பி வந்து 14ஆ இருக்கும். ஏன் 6, 8ன்னு சொல்றேன்னு பாருங்க. இந்த சீரீஸை நம்ம தரவு புள்ளிகளை உற்று நோக்கணும்னா எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு இருக்கு? 2, 2, 2ன்னு இருக்கு. ஸோ இந்த ஏ வந்து 6ஆகவும் பி வந்து 8ஆகவும் இருக்கலாம்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி எழுது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 8 கிடைக்கும். 8, 14, 22, 32, 44, 56, 4, 2, 6, 14, 20, 24, 26, 6 மிச்சம் 3, 4, 5, 6, 56. 56 7ஆல் வகுத்தீங்கன்னா 8 சராசரி வந்து. ஓகே, எனவே ஏன் அப்படி எழுதுனேன்னா வித்தியாசம் 2 என இருக்கிறதுனால நான் இது 6, 8ன்னு எழுதி நடுவில் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ அந்த 2 எண்கள் மீதமுள்ள தரவு புள்ளிகள் 6, 8. ஓகே, ஏன்னா ஏ + பி வந்து 14ன்னு கிடைக்குது. ஏன் 6, 8ன்னு எழுதணும்? எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 2, 2ஆ இருக்கு. ஸோ அதனால நான் அப்படி எழுதிட்டேன்னு சொல்லுவேன். ஓகே,